வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கே நேரடியாக சம்பந்தமில்லாத ஒருவரின் வாழ்க்கை விஷயம் ஏன் உங்களுக்குள் இவ்வளவு ஆர்வத்தை உருவாக்குகிறது? இதுதான் மனித மனதின் ஆழமான ரகசியம். நாடு எதுவாக இருந்தாலும், மொழி எதுவாக இருந்தாலும், காலம் எவ்வளவு மாறினாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. வதந்தி. வதந்தி என்பது கெட்ட பழக்கம் மட்டுமல்ல, அது மனிதனுக்குள் இருக்கும் இயல்பான ஆர்வம். நம்ம மனம் எப்போதும் கூட்டத்திலிருந்து தனித்துத் தெரிபவரை தேடுகிறது. ஒரு சாதாரண மனிதன் தவறு செய்தால் யாரும் பெரிதாக கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அதையே ஒரு புகழ் பெற்றவர் செய்தால் உலகமே பேசத் தொடங்குகிறது. இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. புகழ் இருக்கிறது என்பதற்காக ஒரு மனிதரின் வாழ்க்கை பொது சொத்தாக மாறிவிடுமா? ஒரு காலத்தில் வதந்திகள் மூடப்பட்ட கதவுகளுக்குள் இருந்தன. இன்றோ ஒரு சிறிய கைபேசிக்குள் ஒரு தலைமுறை முழுவதும் சிலரின் வாழ்க்கை ஒரு தொடர்கதை போல பார்க்கப்பட்டது. அவர்களின் மகிழ்ச்சி பேசப்படவில்லை. அவர்களின் வேதனைதான் செய்தியாக மாறியது. மகிழ்ச்சி அமைதியாக கடந்து போகும். வேதனை மட்டும் உலகம் முழுக்க ஒலிக்கும். இடைவிடாத துரத்தல், புகைப்படக் கருவிகள், பரபரப்புச் செய்திகள். இதற்கிடையில் ஒரு மனித உயிர் பலியானது. அவர் ஒரு புகழ் பெற்றவர் மட்டுமல்ல, ஒரு தாய், ஒரு மனிதர். வதந்தியின் விலையாக ஒரு உயிர் போனது. அந்த நாளை மாற்ற முடிந்திருந்தால் ஒரே ஒரு கேள்விதான். ஒரு செய்தி ஒரு உயிரை விட பெரியதா? இன்றைய உலகத்திலும் நாம் பெரிதாக மாறவில்லை. வதந்தி இருந்தால் பார்வைகள் கூடுகின்றன. நம்ம சுற்றத்தில் கூட மற்றவர் வாழ்க்கை பற்றிய பேச்சு நிறைய. ஆனால் உண்மை என்னவென்றால், மற்றவர் வாழ்க்கையை அதிகமாக நோக்கினால் நம்ம வாழ்க்கை நின்று விடுகிறது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது 3 விஷயங்கள். 1. வதந்தியில் மூழ்கினால் வாழ்க்கையின் திசை மாறும். 2. புகழுக்கு ஒளியும் உண்டு, அதோடு வலியும் உண்டு. 3. அமைதியாக உழைப்பவன் நாளை பேசப்படுவான். உங்கள் கனவுகள், உங்கள் பயணம், உங்கள் வளர்ச்சி, இதுதான் உண்மையான முக்கிய செய்தி. வதந்திகளை விட்டு விலகி உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். உங்கள் எல்லாரையும் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். கவனமாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.